நீங்கள் வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு ஒரு கஷ்டப்பட்டு உங்கள் முயற்சியால் போயிட்டு நீங்கள் சூப்பர் சிங்கரில் டைட்டில் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அதனால் இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கீங்க, எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. இதனால நம்ம மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தான் இருக்கீங்க. உங்களை மாரியே நிறைய பேர் வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து நீங்கள் போயிருக்கீங்க. வெளில சொல்லும் போது எங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் ஏஎஸ் விஸ்வநாதன் காலேஜ்லேருந்து வரோம். எங்கள் காலேஜில் மேகசின் கண்டக்ட் இது பண்ணுறாங்க. அதனால சொல்லிட்டு உங்களோட அனுபவங்கள்லேயும் உங்களோட வழிகள் நீங்கள் எப்படி போனீங்க, நீங்கள் எப்படி இந்த சிங்கரானீங்க அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தான் நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆக்சுவலாக இந்த காலத்து பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ண பிடிக்காது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, யாரு அட்வைஸை கேட்குற அளவுக்கு ஒரு பொறுமையான மனப்பான்மையில இருக்காங்களோ சத்தியமா சொல்றேன், அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில சாதிப்பாங்க. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு என்ன அட்வைஸ் நமக்கே அட்வைஸ் பண்றானா, ஒரு கெத்து மனுஷங்க. சரி, இப்போ கரண்ட்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் இந்த கெத்து காட்டுறது தான் வந்து வாழ்க்கையில வந்து பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. அந்த கெத்துன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் எனக்கு சத்தியமா தெரியல. கெத்துனா என்ன தெரியுமா? இப்போ என்னோட ஸ்டேஜ் அதுதான் கெத்து. நான் நல்லா ரவுடிசம் பண்ணுவேன், எனக்கு நல்லா வந்து யூடியூப்ல வீடியோ எடுக்க தெரியும். இல்ல நான் இப்போ எப்படி சொல்றது, நான் யூடியூபர்ஸ்ல அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. அதுல கமெண்ட்ஸ் பண்றதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க, அதுக்கு டைம் செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கேம்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, கேமை விளையாடுறதுக்குன்னே ஒரு சிலர் இருக்காங்க. அதே இளைஞர் கேமை தயாரிக்கிறவனும் இருக்கு. அப்ப அவனோட மூளை எப்படி இருக்கும்? அதை யோசிக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் எடுத்து பேசுறது நமக்காக தான், எதுவாக இருந்தாலுமே நமக்காக செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதுக்காக போராடணும். அதை விட்டுட்டு சூசைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்கு அது கிடைக்கல அதனால ட்ரக்குக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலத்துல அவ்வளோ நாலேஜபிள் பர்சன்ஸ் இருந்தாங்க. இப்ப யாருக்கு அந்த நாலேஜ் இருக்கு? யாருக்குமே கிடையாது. ஒரு காலத்துல வந்து தமிழ் பீப்புள்ஸ், இந்தியன்ஸோட பிரெயினோட அந்த லெவல் அதை வந்து மதிப்பிடவே முடியாது. அவங்களோட அறிவை வந்து உலக நாடே வந்து மெச்சு பார்த்தாங்க. யாருக்குமே வந்து இந்தியன்ஸ்க்கு ஈடு கிடையாதுன்னு. ஆனா அதை வந்து தோத்து போகிற மாதிரி பண்ணிடுவாங்க போல வரக்கூடிய ஜெனரேஷன். சத்தியமா அது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அப்துல் கலாம் வந்து வல்லரசு ஆகிற நாடுன்னு வந்து சொல்லிட்டு போனாரு. ஆனா அதுக்காக வந்து அவரு பாடுபட்டாரு, இளைஞர்களை உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவரோட தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொய்யாக்கிட்டு தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா ஃபுல்லா இந்த ஜெனரேஷன் ஃபுல்லா டெக்னாலஜி வளர்றது வேற, அது எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும், அது லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாம வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பஸ்ல படியில தொங்கிட்டு போறது, வண்டியில வேகமா போறது, போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது, இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்றதுதான் லைஃப்ல வந்து பெரிய சாதனை நினைக்கிறேன். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் பாய்ஸ், கேர்ள்ஸும் அதே தான் பண்றாங்க. இந்த மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஹேரை வந்து ஸ்டைலா கட் பண்ணிக்கிறது, அதனால வந்து பெரிய ஆள் நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மேக்கப் போட்டா பெரிய ஆளு, மேக்கப் போட அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, சிட்டியில போயிட்டு இப்படிதான் இருக்கணும்னு. சிட்டி கேர்ள்ஸ் யாரும் அப்படிலாம் இல்லை, அப்படிதான் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. நம்ம தான் வந்து அதை சரியா புரிஞ்சுக்காம வளர்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அங்க சிட்டிலேயே வளர்ற கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு கண் துடைப்புல வந்து நம்ம இருக்கோம்ல, அவங்க நம்மளாதான் சரியான பாதையில போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்மளாம் வந்து நம்மளோட கல்ச்சரை பாதுகாக்கணும். கல்ச்சர் பாதுகாக்கிறதுனா அந்த ட்ரெஸ்ஸிங் கிடையாது, பண்பாடு தான். மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறோம் அதுதான் ஃபர்ஸ்ட் கல்ச்சர். தமிழை வந்து வந்தாரை வாழ வைக்கும் பூமி சொன்னாங்க. சோறு போடுறதுல மட்டும் இல்லை, அது வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பழகுறோம், பேசுறோம். பாரம்பரியம்னா என்ன? ஒரு விஷயம் வந்து ஒரு குடும்பத்துல வழக்கமா செய்யறாங்கன்னா அதை பாதுகாக்கிறது. ஒரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒரு சில ஊருக்கு வந்து பாட்டே வச்சிருப்பாங்க, விவசாயம் பண்ணும்போது பாட்டு பாடுவாங்க. இல்ல ஏதோ ஒரு வேலை செய்யும் அந்தந்த குடும்பத்துக்குன்னு பாட்டுலாம் இருக்கும். அதே மாதிரி விவசாயத்துக்கு பாட்டு இருக்கும். நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல காரைக்குடி தாலாட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தாலாட்டுலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அழிஞ்சிச்சு.
அது மாதிரி பாரம்பரியத்தை காக்கிறதுனா அதுதான். இந்த சாரி கட்டுறது அப்படி கிடையாது. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த புடவை கட்டுறது, நம்ம வந்து பூ வச்சுக்கிறது, வளையல் போட்டு, அதுதான் வந்து பாரம்பரியம் நினைக்கிறாங்க. பாரம்பரியங்கிறது அதையும் தாண்டி விஷயங்கள் நிறையா இருக்கு. அதையும் அழகா பார்க்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுனால கல்ச்சரை அழிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க ட்ரெஸ்ஸிங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அதை மையப்படுத்தி கல்ச்சரை வந்து ஸ்பாயில் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க கல்ச்சரை வந்து பாதுகாப்பாங்க. நம்ம நாங்க சாரி கட்டுறோம், கல்ச்சரோட இருக்கோன்றவங்க வந்து கல்ச்சரை, நீங்க கிராமத்துல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த நாலாமே விளையாடி இருக்கேன், பல்லாங்குழி விளையாடி இருக்கேன், இந்த ஆடு புலி ஆட்டம் அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஃபுல்லா கேண்டி கிரஷ் மட்டும் தான் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த விளையாட்டெல்லாம் விளையாடி வளர்ந்தவங்க அறிவாளியா இருந்தாங்க. இதை விளையாண்டவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது பாடிக்கிட்டே விளையாடுவாங்க, பாட்டு பாடிட்டே விளையாடுவாங்க ஒவ்வொரு விளையாட்டுக்கும். ஸோ இசை வந்து தமிழ்ல வந்து எப்படிலாம் வளர்ந்துருக்கு. ஒரு விளையாட்டு விளையாடும் போது பாடியிருக்காங்க, தாலாட்டு பாடியிருக்காங்க. இப்ப எந்த ஜெனரேஷன்ல எதுவுமே கிடையாது. சாப்பாடு ஊட்டும் போது பாடியிருக்காங்க, தூங்கும் போது பாடியிருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்து பாடியிருக்காங்க. பாட்டு அப்படிலாம் வளர்ந்த ஊரு தமிழகம். இப்போ வந்து அது இல்லை. அதான் ஓவராலா மாடர்ன் கல்ச்சர்ங்கிற பேரு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த கல்ச்சரை மாடர்ன் கல்ச்சர் டெவலப் ஆயிருக்கணும், ஒரு விஷயத்த அழிக்க கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை, அவ்வளவுதான் நினைக்கிறேன். நானும் எனக்கு ரொம்ப வயசுலாம் இல்லை, எனக்கு 22 தான். ஜஸ்ட் 22, 2001 தான். ஆனா எனக்கு நான் இவ்வளவு விஷயங்கள் சின்ன வயசுல பார்த்தது தான். எனக்கு என்ன வருத்தம்னா, நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம ஏஜ்ல இருக்கிற மற்றவங்களுக்கும் அது புரியணும். என்ன மாதிரி புரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனா அவங்களால அது ஒத்தையால செயல்பட முடியாது. காரணம் என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்தாதான் வந்து நம்மளோட தமிழ் கல்ச்சரையும் சரி, பாரம்பரியத்தையும் சரி, இந்தியா மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல. ஐயோ, இந்தியாவில் உள்ளவங்களோட மூளை எல்லாம் பயங்கரமா வேலை செய்யலாம், அதை நம்ம பாதுகாக்கணும், நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னா அது வந்து எல்லா இளைஞரும் ஒன்று சேர்ந்தாதான் முடியும். என்னோட கான்செப்ட் அதுதான். இதை வந்து ஒரு பாலிடிக்ஸா சொல்லலை, பட் ஒரு வருத்தமா சொல்றேன். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம நாடு வந்து வளர்த்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வல்லரசு ஆகணும்னு நாடு நினைக்கும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சா தானே முடியும். சரி, நம்ம ஃபீல்டுக்குள்ள வரலாம். சின்ன வயசுல இருந்து பாட்டு மட்டும் இல்லை, நாங்கள் படித்தது பாட்டு படித்தோம், டான்ஸ் கிளாஸ் போனோம், பரதநாட்டியம் கற்றுக்கிட்டோம், ஓரளவுக்கு ட்ராயிங் பண்ணுவோம், நல்லாவே கவிதை எழுதுறது, பேச்சு, பட்டிமன்றம் பேசுறது. பட்டிமன்றம்லாம் நிறைய பேசியிருக்கோம், வழக்காடு மன்றம், பட்டிமன்றம் எல்லாமே. இந்த விழிப்புணர்வு பேச்சு பேசுறது. ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் ஸ்கூலில் வந்து விவேகானந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும் போதே எங்கள் சார் வந்து எங்களை பேச வச்சு அனுப்பி பார்ப்பாங்க பசங்கள்கிட்ட. பிடி சார்ஸ் எல்லாமே வந்து பிடி பீரியடில் வந்து எங்களை பேச சொல்லி அது மூலயமா பசங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லாமா அப்படிலாம் வந்து வளர்ந்துருக்கோம். அதான் எந்த ஒரு ஸ்டேஜையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, சின்னதாக இருந்தாலும். இன்னொன்று வந்து தயக்கம். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு போகிறாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க போகிறாங்களா, இல்லை அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறா மட்டும் தான் செய்ய முடியும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. வாய்ப்புங்கிறது வாய்ப்பை உனக்கு கிடைக்க தான் அதை நீ தான் பயன்படுத்திக்கணும். கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து வந்தால் தான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சா முடியாது. ஒரு சிலர் இருப்பாங்க, என் ஃப்ரெண்டு படித்தாதான் படிப்பேன், என் ஃப்ரெண்டு படித்த காலேஜில் தான் நான் படிப்பேன், எனக்கு இன்னி வரைக்கும் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, இதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறேன். இந்த வயசுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இது வரைக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்ததுக்காக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கூல் படித்தவங்க வந்து சாக வரைக்கும் வர போகிறாங்களா, காலேஜ் படித்தவங்க சாக வரைக்கும் வர போகிறாங்களா, இல்லை அவங்க சம்பாதிச்சதை கொண்டு வந்து ஒன்றை கொடுக்க போகிறாங்களா என்னோட ஃப்ரெண்டு. நான் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கிட்டேன், அந்த டிகிரி வந்து உன் பேருக்கு பின்னாடி வச்சுக்கோன்னு கொடுத்தா நமக்கு யூட்டிலைஸ் ஆகுமா? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்தந்த வயசுக்கான அனுபவங்களை, சந்தோஷங்களை அந்தந்த வயசுல அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். நினைவுகள் மறக்கக்கூடாது, அந்த நட்புக்கான மரியாதை மறக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்டுனா அந்த மரியாதை கடைசி பீஸா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் மேல அந்த அன்பும் மரியாதையும் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நட்புக்கு அடையாளம். ஆனா அந்த நட்பு கூடயே வந்தாதான் நான் ஒரு விஷயத்த செய்வேன் அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். ஒரு சில பசங்க அப்படியும் இருக்காங்க, நான் அவன் படிக்கிற காலேஜ்ல போய் தான் படிப்பேன், வீட்டுல ஒரு கஷ்டமே தெரியாம பேசுவாங்க பல பேர். அது நிறைய பேமெண்ட் கொடுத்து படிக்கிற காலேஜா இருக்கும், அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு கட்ட முடியாம இருக்கும். ஒரு குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு வளர்ற பசங்களா இருந்தா அதை வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. எங்க படிச்சாலும் நல்லா படிப்பாங்க, இங்க படிச்சாதான் நான் நல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க படிச்சாலும் வந்து ஒரு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இதான் வீட்டுல எந்த வசதியுமே இல்லாம ஒரு சின்ன ஒரு ஒத்த லைட்ல
ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சு பெரிய ஆளானவங்க எல்லாம் இருக்காங்க, இந்த காலத்துல இருக்காங்க அந்த மாதிரி பசங்க. ஸோ ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிவ் வேணும். ஒரு மனுஷன் என்ன விஷயம் சாதிக்கணும்னாலும் ஒருத்தரோட சப்போர்ட் இல்லாமல் சாதிக்க முடியாது. தனித்துவமாக சாதிக்கிறது இருக்காங்க, பட் ஒரு நம்ம உடஞ்சி போகும்போது நல்ல விஷயத்த சொல்லணும், உன்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்த. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்காக வருத்தப்படவே கூடாது. மியூசிக்ல வந்து கத்துக்கிறதுக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். டான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. காரணம் என்னன்னா, அப்போ எங்களுக்கு அந்த வசதி கிடையாது. சலங்கை பூஜை பண்ணணும்னா அப்போ ஒரு 30,000 கேட்டாங்க. அந்த வசதி எங்களுக்கு கிடையாது. அதனால அப்படியே நாங்கள் இப்போ டான்ஸ் கிளாஸ் விட்டோம். சரி பாட்டு வருது, நம்ம பாட்டு மட்டும் கற்றுக்கலாம். அந்த பாட்டு இன்னைக்கு கை கொடுத்துச்சு. ரொம்ப வசதியான குடும்பத்தில் வளர்ந்து அப்படிலாம் கிடையாது. சைக்கிள் நடந்து தான் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். எங்கள் அப்பா வந்து என்னையும் தங்கச்சியும் சைக்கிளில் முன்னாடி ஒரு ஆளுக்கு நடந்து தள்ளிகிட்டே போவோம். ஸ்கூலுக்கு அப்படிலாம் போயிருக்கோம். செல்ஃபோன் கிடையாது. நாங்கள் +2 படித்து முடிக்க வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட மட்டும் ஒரு சின்ன ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். எங்கள் அப்பா கிட்ட மட்டும் ஒரு சின்ன பட்டன் ஃபோன் இருக்கும். மற்றபடி எங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ணுறத கூட எங்ககிட்ட அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது, வண்டி கிடையாது, நடந்து தான் போவோம். சைக்கிள் தான் எங்கள் வீட்டில். அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சைக்கிள் இருந்து எங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கும் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சைக்கிளில் தான் போனோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வண்டி இருக்குது, என்கிட்ட தனியாக வண்டி இருக்குது, எங்கள் அப்பாட்ட தனியாக வண்டி இருக்குது. காரணம் வந்து உழைப்பு தான். உழைச்சிட்டோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி வேணாலும் வாங்கிடலாம். ஆனால் உழைக்காமலே நம்மகிட்ட அதை நம்ம இல்லை இல்லை இல்லைன்னா தானே கண்டிப்பாக வராது. அன்னைக்கு வந்து நாங்கள் உண்மையான கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். இன்னைக்கு நாங்கள் வந்து நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா. இங்கே நல்லா இருக்கோம்னா ஓகே, அந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல அந்த சூழ்நிலை இல்லாமல் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். இதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். இதே நம்ம வளர்ந்துட்டோம்னு அப்படியே விட்டா இதுவும் லாஸ் ஆகி திருப்பி நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு வந்துடும். அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எப்போ வந்து ஒரு சின்ன சக்ஸஸ் கிடைக்குதோ அப்போதான் துவக்கமே. டைட்டில் வின்னர்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் அது எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உணர முடிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் முதல் பெண்ணுன்னு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பி கொடுத்தாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செய்யணும், நாலேஜ் வளர்த்துக்கணும். அடுத்தடுத்து நான் திருப்பியும் சூப்பர் சிங்கரில் பாடினேன், அதே பாட்டே பாடிட்டே இருந்தேன்னா அவன் அந்த பொண்ணு அதையே தான் பாடிட்டு கேட்குன்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அது இந்த ஃபீல்டுன்னு இல்லை, படிக்கிற ஃபீல்டும் அதே தான். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா டீச்சர்ஸே எடுத்துப்போம். தினம் வந்து அதே பாடத்தை நடத்தினா நம்ம எடுத்துப்போமா? நம்மளே கமெண்ட் பண்ணுவோம். சும்மாவே நமக்கு வந்து டீச்சர்ஸை வந்து கமெண்ட் பண்ணோம்னா தானா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் குருவை வந்து நிந்திக்கலாம் ஒரு நாளும் விட்டதா சரித்திரமே கிடையாது. முன்னாடி போட்டு பின்னாடி கிண்டல் பண்றது, அது வருது இது வருதுன்னு பேசுவாங்க, பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் சத்தியம் கூப்பிடவே மாட்டாங்க. எழுதி வேணாலும் வச்சுங்க. என்னைக்கு வந்து திருப்பி வந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து மனசார வந்து குருநாதர் வந்து நம்மளை வாழ்த்தணும். இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும். அந்த வாழ்த்தை நம்ம வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில எங்கேயோ போயிடும். அப்பா அம்மா கற்று அவங்க தான் வாழ்த்தணும். அவங்க கண் கலங்கிட்டாங்க. என்னைக்குமே நமக்கு பாடம் நடத்துறவங்க கண் கலங்குற மாதிரி செஞ்சுட்டோம், அது மிகப்பெரிய பாவம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அது வந்து முக்கியமா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மாத்திக்க வேண்டிய விஷயம். அப்கமிங் ஜென்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்க வேண்டியதுன்னா அதுதான். பாடம் நடத்துறவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, பாடம் நடத்தும் போது கிண்டல் பண்றது. அவங்களும் நம்மளோட ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல வந்து பாடம் நடத்துவாங்க. ஒரு சில விஷயம் எல்லாரும் வந்து அப்படியே கரைச்சி குடிச்சுட்டு வர போறது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் தடுமாற்றம் வரலாம். நாளைக்கு நீ அங்க போய் பாடம் நடத்தும் போதுதான் ஒரு நாள் நம்ம அந்த தப்பு செஞ்சோம்ல அப்படின்னு வருத்தப்படுவோம். வருத்தப்படாம இருக்கணும், நம்ம கரெக்டா இருந்துக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னா எங்களோட குரு எல்லாரோட ஆசீர்வாதம் தான். ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்னைக்கும் ஸ்கூலுக்கு போனா கரஸ்பாண்டனும் சரி, எனக்கு நடத்தின ஸ்டாஃப். நான் பிசிக்ஸ் எடுத்ததுக்கு காரணம் எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கிளாஸ் டீச்சர் செந்தில்குமார்னு ஒரு சாரு, அவங்க தான் காரணம் நான் சயின்ஸ் எடுத்ததுக்கு. அவங்களுக்கு சாருன்னு சொல்றதா அண்ணன் சொல்றதான்னு தெரியாது. நாங்க கேர்ள்ஸ் கிளாஸு அத்தனை பேரையும் அப்படி ஒரு ப்ரொடக்டிவா பார்த்துப்பாங்க. அந்த சாரு தான் வந்து நான் அவங்க நடத்தினா புக் எடுத்து படிச்சதே கிடையாது. நடத்துறதை கவனிச்சா போதும், நடத்துறதை கவனிச்சு நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் ரிவைஸ் பண்ணா போதும். அப்படிதான் இருக்கவங்க. அந்த பார்த்து தான் நம்ம சயின்ஸ் இருக்கணும்னு வந்தது.
அது மாதிரி காலேஜில் வந்து எங்களுக்கு செந்தில்குமரன் ஒரு சார் எங்களுக்கு ஹெச்ஓடி. இவங்க விஎஸ்கே, அவங்க பிஎஸ்கே, அவ்வளோதான். ஈஷல் மட்டும்தான் 2 பேருக்கும் வித்தியாசம். மற்றபடி 2 பேரோட டீச்சிங்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அதான் டீச்சர்ஸ் வந்து நமக்கு வழிகாட்டி. அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஒரு டீச்சராகவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அவங்க சொன்ன கருத்து தான் நம்ம சொல்ல போறோம். நம்ம நாளைக்கு பாடம் நடத்துறோம்னா எப்படி நடத்துவோம்? அவங்க நடத்துனதை பார்த்து தான் நமக்கு அந்த நாலேஜ் வரும். ஆசீர்வாதம் தான், குருநாதர்களோட ஆசீர்வாதம் தான். இசைத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க பல பேர்கிட்ட படித்தோம். கேள்வியில ஞானத்துல நிறைய கத்துக்கிட்டோம். முதல்ல ஆரம்பிச்சது வந்து 3.5 வயசுல சீர்காழியில ஆஞ்சநேயர் கோயில்ல ஸ்ரீதரன் ஒரு சார்ட்ட தான் படித்தோம். அவங்கள்ட்ட ஒரு 6 வருஷம் படித்தோம். அப்புறம் அவங்க சார் சென்னையோட போயிட்டாங்க. அப்புறம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஆர்கே குமார்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 1 இயர் போனோம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. இடையில ஒரு 3 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் தேவாரம் பன்னிசை படிக்க ஆரம்பித்தோம். பன்னிசைங்கிறது நம்மளுடைய தமிழிசை. பல ஆழமான கருத்துக்களையும் பண்பாடு சார்ந்த விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ரெகுலரா வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யணும். அதுல வந்து பைபிளை வந்து டெய்லி படிப்பாங்க, குரானை டெய்லி ஓதுவாங்க. நம்ம செய்யணுமா? ஏதாச்சும் ஒரே ஒரு கருத்து ஒரு நாளைக்கு படிக்கிறோமா? படிக்கல, ரொம்ப தப்பு தான் அது. ஒண்ணு மகாபாரதத்தை படிக்கணும், இல்ல ராமாயணத்தை படிக்கணும். அந்த மாதிரி நல்ல புத்தகங்களை படிச்சா அது என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதமும் ஒரே மதம் தான். ஏன்னா 3மே ஒரே கருத்து தான் சொல்லுது. அந்த கருத்துக்களை அவங்க படிக்கிறாங்க, புக் எடுத்து வச்சு. நம்ம படிக்கிறது இல்லை. அதனால நம்ம விஷயத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு விஷயம் இருக்கு தமிழ் சார்ந்து. சங்க இலக்கியங்கள், புராண கதைகள் அத்தனையும் வந்து நம்மளுடைய பக்தி இலக்கியத்துல இருக்கு. அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 3 வயசுல இருந்து பேரண்ட்ஸ்ல இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கதையா சொன்னா புரியும், கார்ட்டூனா போட்டு காமிச்சா புரியும். 3 வயசுல காட்ட வேண்டியதா 3 வயசுல காட்டணும். 3 வயசுல கொண்டு போயிட்டு அடிதடி சண்டை நடக்கிற படத்தை காட்டக்கூடாது. ஆனா இப்போ உள்ளவங்க ஆப்போசிட்டா செய்யறாங்க. ஒரு பக்கம் பேரண்ட்ஸோட தப்புன்னா அதை மாத்தி 3 வயசு குழந்தைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு குழந்தை வந்து அப்பா பெரிய பேச்சு பேசுது அப்படின்னு வந்து பெருமைப்படுறாங்க. குழந்தைக்கு அந்த மழலைத்தன்மை ரசிக்க வேண்டியது அது இல்லையே. மழலை அந்த ஏஜுக்கு தேவையானது அந்த ஏஜ்ல இருக்கணும். ஸோ அதை சொல்லி கொடுக்கணும் கரெக்டா. அப்படியே வளர்த்தாதான் பசங்க நல்லா வருவாங்க.